ரனா வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி அமாவாசை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் என் ஷெஷல் வந்து எழுந்து தம்பி உங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையிலேயே ஸ்டார்ட் பண்ணேன். வீடுகளில் ஒரு மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட முறைகள் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக ஒருத்தரோடதே எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கும். எங்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது, இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வந்து எப்படி பழகியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து முன்னத்த நாளே வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே கன்டினியூவாக சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் எப்படி பழகியிருக்கேன்னா, காலையில் வந்து தம்பி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு அதே மாதிரி கிச்சன் மாடி கழுவி வீடெல்லாம் கூட்டி தொடச்சுட்டு அதே மாதிரி வெளியே கோலம்லாம் வந்து நம்ம எப்போவுமே நிலவாசப்பட்டியில் கோலம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கோலத்தையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உருளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து அதேமாதிரி சோப் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலைகளவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நான் பழகினேன் அப்படிங்கிறனால அப்படியே வந்து கன்டினியூ பண்ணிட்டேன். இது எங்கள் வீட்டு பழக்கமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அமாவாசை எப்படி எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் எனக்குலாம் சுத்தமாகவே தெரியாது. இங்கே வந்த அப்புறம் எங்கள் மாமியார் எப்படி பண்ணினாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்துட்டு இங்கே வந்தப்போ நான் ஒரு வீட்டில் இருந்தேன். அவங்க எனக்கு இந்த சாமி கும்பிட்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த முறையவே நான் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்படி தான் பண்ணணுமா அப்படி தான் பண்ணணுமா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நான் தான் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு எது முறையோ உங்கள் வீட்டில் எப்படி முறையோ அந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு விளக்கு ஏற்றினா ஒரு விளக்கு தான் ஏற்றணுமா, 2 விளக்கு ஏற்றணுமா, 2 தேங்காய் உடைக்கணுமா அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் உடைக்கிறது ஒரு விளக்கு ஏற்றுறது தான் பழக்கம் அப்படின்னா நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் வீடுகளில் 2 விளக்கு ஏற்றி 2 தேங்காய் உடைக்கிறது பழக்கமாக இருக்குது நிறையா அந்த விசேஷங்களுக்கெல்லாம். பட் அவங்கவுங்க வீட்டோட பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்தோ இன்னொருத்தரோட வீட்டு முறைகளை பார்த்தோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு முறை என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆடி அமாவாசை பற்றி நான் சிலதெல்லாம் படிச்சிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா இதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. என்னோட கடமைகள்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் எழுதிக்கிறது. அதில் முதல் கடமை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் என்னன்னு பார்க்கலாம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. மனிதன் தன் வாழ்நாள இந்த 5 பேரை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். தென்புலத்தாறு தெய்வம் விருந்தினன் உறவினர்கள் மற்றும் தன் குடும்பம் அப்படின்னு 5 பேர் சொல்கிறாங்க. அதில் தென்புலத்தார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறார். தென்புலத்தார் அப்படின்னா யாருன்னா பித்ருக்கள் தான். முடிஞ்சவங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைகளில் பித்ருக்களை நினைச்சு தர்ப்பணம் பண்ணி வீட்டில் படையல் போட்டு கும்பிடுறது அவ்வளோ சிறப்பு. இருக்கிற காலகட்டங்களில் நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கறனால எல்லா அமாவாசையும் இது மாதிரி லீவ் போட்டெல்லாம் வந்து இது செய்ய முடியாது. அப்படிங்கிறனால தான் மறக்காமல் இந்த 4 அமாவாசையாவது கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை. அமாவாசை வழிபாடு செஞ்சோம்னாலே வருஷத்துக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையிலாம் தெரியாது. ஆனால் இதுக்கு என்னென்னா மாதம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொஞ்சமாக இப்போ வந்து நம்மளுக்கு பசி ஆகுதுன்னா இன்றைக்கி கொடுத்தா தான் அந்த பசி தீரும். நான் வருஷத்துக்கு 4 தடவை உனக்கு சாப்பாடு போட்டால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. பட் இது என்னென்னா பெரியவங்க நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறனால வருஷத்துக்கு 4 தடவை கொடுக்குறோம். அதனால் இந்த மாதிரிலாம் நான் என்னால் வீட்டிலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்கள் சாப்பாடு வாட்டர் பாட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கித்தாங்க. அது அவ்வளோ புண்ணியத்தை உங்களுக்கு சேர்த்து தரும். முடிகிறப்பெல்லாம் யாராச்சும் செருப்பு இல்லாமல் இருக்காங்க, இல்லை வந்து குளிரில் வந்து போர்வை இல்லாமல் இருக்காங்க, வெயிலில் கொடை இல்லாமல் இருக்காங்க, அதாவது ரொம்ப எளிய மக்களுக்காக வந்து உங்களால் ஏதாச்சும் ஒருத்தருக்கு செஞ்சாலும் கூட போதுமானது தான். அது வந்து உங்களோட முன்னோர்களுக்கு அதை கொண்டே சேர்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஆடி அமாவாசையில் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்திலேருந்து நம்ம பூலோகத்துக்கு வந்து பயணமாகறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மகாலயபட்சம் 16 நாளும் வந்து இங்கே தான் இருப்பாங்க. அந்த 16 நாள் செய்கிறது அவ்வளோ புண்ணியம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த 16 நாளுக்காக அவங்க வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தான். அந்த பயணத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வர்றதுக்கான ஒரு ஒளியாவோ ஒரு வழியாவோ வந்து அது இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த வழி கிடைக்கும் போது அவங்க நம்மளுக்கு வந்து ஆசி வழங்குறாங்க. அப்படிங்கிறனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த படையல் போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்துல வந்து நான் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க உயிரோடு இருக்கிறப்ப
சாப்பாடு போடாமல் இறந்த அப்புறமா இந்த படையல் போட்டு என்ன பிரயோஜனம்? யாருக்காவது தெரியுமா? அவங்க உயிரோடு இருக்கிறப்ப பார்க்கல அப்படிங்கிறது யாராவது? இது வந்து இப்படி பார்க்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் படையல் போடுறவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா பார்த்துட்டு அவங்க இப்படி ஆனப்பறம் நம்ம இவ்வளோ தூரம் சாமி கும்பிட்றவங்களை கொண்டு வந்து இப்படி ஒரு கேள்வி முன் வச்சாங்கன்னா பயங்கரமான ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. ஆனால் வந்து அது கோவத்தை ஏற்படுத்தி அது என்ன சொல்கிறது, ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட நம்ம பேசி ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து அது அமைதியாக போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். புரியல அப்படிங்கிறவனுக்கு புரிய வச்சிடலாம், புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவனுக்கு புரியவே வைக்க முடியாது. அப்படிதான் நிறைய பேர் இப்போ பேசிட்டு திரிகிறாங்க சொல்லணும். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து மூட நம்பிக்கையாக இருக்கலாம், எங்களுக்கு வந்து அது நம்பிக்கை. அதனால நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது யாரையுமே நான் கட்டாயப்படுத்துறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக அமாவாசைக்கு சாமி கும்பிடணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் நான் எந்த இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன். இது எங்களோட பழக்க வழக்கங்கள், நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது என்னால் முடியுது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். வேண்டியதை திங்க் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து பேசி முடிச்சிட்டேன். இப்போ வந்து விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பரப்பி வச்சாச்சு. ஏன்னா கரெக்டாக 1.5 ஹவர்ஸில் வந்து எல்லா சமையலையும் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்தேன். ஏன்னா நான் காலையில் க்ளீன் பண்ணி முடிக்கிறது 11:30 ஆயிடுச்சு. 1:30க்கு வந்து ஷார்ப்பாக சாமியை கும்பிட்டுருணும். அப்போனா ஒரு 1:20 அப்படிங்கிறப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்ம ஹாலில் வச்சுட்டு பூஜைக்கான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா தான் கரெக்டாக 1:30க்கு சாமி கும்பிட முடியும். அதனால் நான் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வேலைகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சாமி வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பிளான். அதனால தான் 1.5 மணி நேரம் வந்து டைமிங் இன்றைக்கி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டேன். எப்பவுமே வந்து வடக்கு பார்த்து தான் வைப்போம். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது, வடக்கு செவுத்தில் தெற்க பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஃபோட்டோ வந்து அந்த சைடு கொண்டு போய் வச்சாச்சு. ஏன்னா அவங்க மாமனார் மாமியார் இல்லையா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, இவங்க தான் என்னோட மாமனார் மாமியார். அதாவது எனக்கு தாத்தா பாட்டி, நான் சொந்தத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக, நாத்தனார் ஃபேமிலி எல்லோரும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இதுதான் வந்து நம்மகிட்ட ரெகுலராக கேட்குறது. அதனால் நான் சொல்லிடுறேன். எங்கள் அம்மா மண்டபம் போய் தர்ப்பணமெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. அங்கேயே வந்து தேங்காய் பழம்லாம் உடச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதையவே வச்சு இங்கே வீட்டில் சாமியும் கும்பிட்டாச்சு. விளக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பூஜைக்கு நீங்கள் ரெகுலராக செய்கிறீங்கன்னா விளக்கு வந்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாமிக்கும் அதே விளக்கு, இதுக்கும் அதே விளக்குன்னு வச்சுக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தனியாக வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு செம்பு, இதுக்கு தட்டு, அதாவது நீங்கள் வந்து அமாவாசைக்கு அதாவது மகாலய பட்சத்துக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நீங்கள் அது எல்லாமே தனியாகவே வச்சுக்கோங்க. நாங்கள் அப்படி தான் வச்சுட்ருக்கோம். அதுக்கு தனியாக தட்டு, செம்பு, அதுக்கப்புறம் விளக்கு, இதெல்லாமே அந்த பஞ்சபத்திரம் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த 16 நாளும் வந்து கண்டினியூவாக செய்யணும். ஸோ பூஜை ரூம்லேருந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது தான். வடை மட்டும் 2 வடை மட்டும் போட்டு வந்து வச்சுட்டு மீதி வந்து எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. எதுலேயுமே எனக்கு உப்பு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறனால என்ன டேஸ்ட்டு எப்படி இருக்கும், உப்பு ஜாஸ்தியாக கம்மியாக எதுவுமே தெரியல. அதனால் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட உட்காரப்போ தான் எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி தான் வடைக்கும் வந்து உப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஜாஸ்தியாக போயிடுச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் 2 வடை மட்டும் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வடையெல்லாம் போட்டேன். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணேன், மீன்வெயில் வந்து கிச்சன் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு. 1:30 வரைக்கும் காலையில் ஆரம்பித்த வேலை 1:30 வரைக்குமே பார்த்திங்கன்னா நின்றுட்டே நின்னே சளிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உட்காந்துருவோம் அப்படிங்கிறனால அப்படியே கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே அது இருந்துச்சு. அடுப்பு வந்து 3 அடுப்பு கண்டினியூவாக 1:30 வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. நான் சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, வெண்பூசணிக்காய் சாம்பார், ரசம், கோவக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், வாழைக்காய் பொடிமா, வடை பார்த்துட்டிங்கன்னா உளுந்து வடை போட்டிருந்தேன், ஜவ்வரிசி பாயாசம் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கும்பிட்டு வந்துட்டு மீதி வடையெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. மீன்வேல் வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்பாடி அப்படின்னு உட்காந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு அதனால் கண்டினியூவாக வேலையை முடிச்சுட்டே உட்காந்துருவோம் அப்படிங்கிறனால தான் கிச்சனையும் வந்து மீன்வேல் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வந்து மாடு வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மாடு வந்துச்சு. அப்படிங்கிறனால அகத்திக்கீரை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதனால் அதுக்கப்புறமா மாடு வந்த அப்புறமா அகத்திக்கீரையும் கொடுத்தாச்சு. ஏன்னா நான் எதுலேயுமே மாற்றி வைக்கல, எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஹாலுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஆடி அமாவாசை வந்து இது பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.